நமது கிராம முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நாம் இப்போது குடும்ப பொருளாதார திட்டமிடல் பயிற்சிக்காக அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். பயிற்சியினை நாம் நல்ல முறையில் உள்வாங்கி நமது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து குடும்பத்தினை சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு இந்த பயிற்சி தரப்படுகிறது. அனைவரும் கவனமுடன் பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். இது போக நீங்கள் இந்த நிதி சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4-5 நிதி சொற்றொடர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணவீக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணவீக்கம், நம்ம வீட்டில் வச்சிருக்க பணம் வீங்கிட்டே போமா? இல்லை, சரிதானே? சாதாரண மொழியில நம்ம சொல்லணும்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? விலைவாசி உயர்வுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு மாசமும் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன, அப்படிதானே? அதை தான் நம்ம பொருளாதாரத்தில் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம், சரிதான்? இதை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து மிக மிக கொடுமையானது. எப்படின்னு தெரியுமா? அது உங்களை அறியாமலே உங்கள் பணத்தை தின்றுவிடும், சரியா? இந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்றதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது உங்கள் வாங்கும் திறனை குறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாங்கும் திறனை குறைத்து விடுகிறது. எப்படின்னா, ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம், புரிந்து கொள்வீர்கள். தங்கம் இருக்குல்ல, தங்கம் இன்னைக்கு என்ன விலை? தங்கம் இன்னைக்கு என்ன விலை? 10,130. சரி, தங்கம் இன்றைய விலை 10,130 ரூபா. அதான் நேற்று, இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கும், சரிதானே? 10,130 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்க கையில 1 லட்சம் ரூபாய் இருக்குது. எத்தனை கிராம் தங்கம் இன்று உங்களால் வாங்க முடியும்? எத்தனை கிராம் வாங்கலாம்? சரி, நீங்க அணிகலன்கள் வாங்காம சும்மா காயினா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களாம். 10,000 ரூபாய் வச்சு ஒரு 9 கிராம் வாங்கிடலாமா? 9.5 கிராம் வாங்கிடலான்னு வச்சுக்கோங்க. சரி, 9 கிராம் வாங்கிடுவோன்னு வச்சுக்கோங்க. சரி, 8 கிராம், உங்க ஆசைப்படி 8 கிராமே வச்சுக்கோ. 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குது, 8 கிராம் தங்கம் வாங்கிடலாம், அப்படிதானே? ஆனால் இன்று உங்களுக்கு தங்கம் தேவையில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தங்கம் தேவையில்லை. கையில இருக்க 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. பேங்க்ல எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க? ஒரு 7% அதிகமாக வட்டி கொடுப்பார்கள், சரியா? அப்போ ஒரு வருடம் முடிவில் உங்க கையில எவ்வளவு பணம் கிடைக்கும்? 1,07,000 ரூபாய் கிடைக்கும், அப்படிதானே? 7,000 ரூபாய் அந்த வட்டி வருமானம், சரிதானே? 1,07,000 ரூபாய் உங்க கையில கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தங்கம் தேவை, அந்த 1,07,000 ரூபாய் எடுத்துட்டு நகை கடைக்கு போறீங்க, சரியா? இப்ப எவ்வளவு ரூபாய் கொண்டு போறீங்க? 1,07,000 ரூபாய். எத்தனை கிராம் தங்கம் உங்களால் வாங்க முடியும் என்று? எவ்வளவு வாங்க முடியும்? இன்று வாங்கின அதே 8 கிராமோ அன்னைக்கு வாங்க முடியுமா? அதை விட குறைவாக ஒரு 6.5 கிராமோ 7 கிராமோ தான் வாங்க முடியும், சரிதானே? ஆனால் இன்று நீங்கள் 1 லட்சம் ரூபாயில் வாங்கியது அன்று 1,07,000 ரூபாய் கொண்டு போய் அதே அளவு பொருளை, தங்கத்தை உங்களால் வாங்க முடியவில்லை, சரிதானே? இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாங்கும் திறனை குறைத்து விடுகிறது, சரிதானே? நாம் சேமிக்கின்ற அல்லது முதலீடு செய்கின்ற பணமானது நாம் இந்த பணவீக்கத்தை தாண்டிய வளர்ச்சியை தரவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? நாம் வாங்கும் திறனை அதிகரிக்க முடியாது. அப்போ நம்முடைய வாங்கும் திறனை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பணவீக்கத்தை தாண்டிய வளர்ச்சியை அல்லது பணவீக்கத்தை தாண்டிய வளர்ச்சியுடைய முதலீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், சரிதானே? சரிதானே? சரி, அப்ப அடுத்தது பணவீக்கம். இரண்டாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கூட்டு வட்டி. கூட்டு வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டு வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நமக்கு நிறைய மீட்டர் வட்டி, கந்து வட்டினா எல்லாம் தெரியும், அப்படிதானே? கூட்டு வட்டி தெரியுமா இல்லையா? தெரியாது. தனி வட்டினா தெரியுமா? தனி வட்டி தெரியுமா இல்லையா? தனி வட்டினா என்னன்னா, நீங்க குழுவில் எல்லாம் சேமிக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்கல்ல. ஒரு 10,000 ரூபாய் சேமிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 7% அல்லது 8% வட்டின்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? வட்டி எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 800 ரூபாய் கிடைக்குமா?
8% வட்டினா 10,000க்கு 800 ரூபாய் கிடைக்கும். அது தனி வட்டி. சரிதானே? ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு பணம் இருக்குதோ அதற்கு மட்டும் வட்டி கொடுப்பார்கள். சரியா? கூட்டு வட்டி என்பது வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய், அதே 10,000 ரூபாய் நீங்க முதல் வருஷம் முதலீடு செய்திருக்கீங்க. 8% வட்டினா முதல் வருட முடிவில் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 10,800 ரூபாய் கிடைக்கும். இரண்டாவது வருட முடிவில் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? அந்த 10,800 ரூபாய்க்கும் வட்டி கொடுப்பார்கள். அப்போ இரண்டாவது வருட முடிவில் உங்களுக்கு ஒரு 11,000 எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 700 ரூபாய் கிட்ட கிடைக்கும். புரிஞ்சுதா? 800 1,600 ரூபாய், அதுக்கான வட்டியும் சேர்த்து ஒரு 1,700 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கூட்டு வட்டி. அப்போ இந்த கூட்டு வட்டி தனி வட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதற்கான வேறுபாடு என்பது முதல் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு இல்லை, 5 முதல் 7 ஆண்டுகள் வரை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், கேட்டோம் 25 வருடங்களுக்கு முன்பாக அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? இன்று அவர்கள் நம்மை விட செல்வ நிலையில் வளர்ந்திருக்கிறார்கள். முதல் 10 வருஷம் 15 வருஷம் அவங்களோட வளர்ச்சி நமக்கு தெரிஞ்சதா? கண்ணுக்கு தெரியல. கழிந்த 7 வருடம் 5 வருடங்களாக அவர்களுடைய வளர்ச்சி நமக்கு தெரிகிறது. சரிதானே? இதுதான் அந்த கூட்டு வட்டியினுடைய மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு வட்டியை உலகத்தின் 8வது அதிசயம் சொல்றாங்க. உலகத்தின் 8வது அதிசயம் என்னது? கூட்டு வட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்க கையில எல்லாம் ஒரு 4 ஷீட் பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல 3வது பக்கம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியோடு ஒரு ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. 3வது பக்கம் கொடுத்துருப்பாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒருவர், ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒருவர் 1,00,000 ரூபாயை 10% வட்டியில் கூட்டு வட்டியிலும் தனி வட்டியிலும் முதலீடு செய்கிறார். சரிதானே? முதல் 5 வருட முடிவில் தனி வட்டியில் அவருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறது, கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 வருட முடிவில் தனி வட்டியில் எவ்வளவு பணம் கிடைக்குது? 1,50,000 ரூபாய். அப்படித்தானே? வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வைத்து 5 வருடங்கள் முடிவில் அவருக்கு 1,50,000 ரூபாய் கிடைக்குது. சரிதானா? அதே இது கூட்டு வட்டியில் பாருங்க, எவ்வளவு பணம் கிடைக்குது 5 வருட முடிவில்? 1,61,000 ரூபாய். எவ்வளவு வேறுபாடு! 5 வருட முடிவில் எவ்வளவு வேறுபாடு தான் இருக்கிறது? ஒரு 11,000 ரூபாய் தான் வேறுபாடு. சரிதானா? 11,000 ரூபாய் தான் வேறுபாடு. பெரிய அளவில் தெரியவில்லை. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் முடிவில் தனி வட்டியில் எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய். அப்படிதானே? கூட்டு வட்டியில் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 20 வருஷம் முடிவில் 6,72,000. கிட்டத்தட்ட 1 மடங்கு. இல்லை, கிட்டத்தட்ட 1 மடங்கு. அதே இது ஒரு 5 வருடங்கள், 20லிருந்து 25 வருடங்கள் என்பது எவ்வளவு? ஒரு 5 வருடம் தான். எவ்வளவு தனி வட்டியில் எவ்வளவு கிடைச்சிருக்குது? 3,50,000. கூட்டு வட்டியில பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்குது? 10,83,000 ரூபாய் கிட்டத்தட்ட. சரிதானா? எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 3.5 மடங்கு. சரிதானா? அதே இது திரும்ப ஒரு 5 வருடங்கள் தான். 25லிருந்து 30 வருடங்கள் என்பது ஒரு 5 வருடங்கள். எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 4 லட்சம் தனி வட்டியில, கூட்டு வட்டியில 17,44,000 ரூபாய். கிட்டத்தட்ட 4.5 மடங்குகள். புரிஞ்சுதா உங்களுக்கு வேறுபாடு? இதற்காக தான் நாம் கேட்டோம், 25 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் ஊரில் நம்மள மாதிரியே இருந்த சில பேர் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். பணம் வேலை செய்திருக்குதா இல்லையா உங்களுக்காக? ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, முதலீடு செய்வது மட்டுமல்ல, பொறுமையாகவும் இருக்க வேண்டும். சரிதானா? நம்ம சேமிக்கிறோம் குழுவில், அப்படி கஷ்டப்பட்டு சேமிச்சு அது ஒரு 1,00,000 ரூபா வந்தோடனே நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கான்ல, ஓடி போய் எடுத்துருவோம். எடுத்து என்ன செய்வோம்? அதுக்கு தக்கன வேலைகள் எல்லாம் வீட்டில் வச்சிருப்போம். இல்லை, அதை செலவு பண்ணிட்டு அப்புறம் சும்மா இருப்போம். சரிதானே? அதான் நான் சொன்னேன், இந்த குழுவில் நீங்கள் சேர்த்த பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று உங்கள் கைகளில் எவ்வளவு பணம் இருக்கும். புரிஞ்சுதா வேறுபாடு? சரிதானே? அந்த அளவுக்கு பயனுள்ளது கூட்டு வட்டி. அதனால தான் அதை உலகத்தின் 8வது அதிசயம் என்று சொல்கிறார்கள். சரியா? சரி, அடுத்தது 3வது விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆபத்து, ரிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. முதலீடுகளில் ஆபத்து இருக்கிறதா இல்லையா? ஆபத்து இருக்குதா இல்லையா? சேமிப்பில் ஆபத்து இருக்குதா இல்லையா? ஆபத்துனா என்ன? ஒரு திட்டத்தை நாம் தெரிந்து புரிந்து தேர்ந்தெடுக்காவிட்டால் அது ஆபத்து. சரிதானே?
சரிதானே? அப்ப ஆபத்து என்பது என்னன்னா, ஒரு திட்டத்தை நாம் தெரிந்து புரிந்து தேர்ந்தெடுக்காவிட்டால் அது ஆபத்து. அப்போ பங்கு சந்தையில எது ஆபத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பேங்க்ல எல்லாம் சொல்ற மாதிரி பங்கு சந்தையில 8% வருமானம் 10% வருமானம் என்று சொல்ல மாட்டார்கள். அதனாலதான் அவங்க என்ன சொல்றேன்னா, பங்கு சந்தை வருமானங்கள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றது. சரிதானா? சரிதானா? அப்போ சந்தை அபாயங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, குறுகிய காலத்திற்கு ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கியது. சரியா? அப்போ குறுகிய காலங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கியது என்றால், நீங்கள் பங்கு முதலீடு செய்கின்ற பணம் நீங்கள் முதலீடு செய்த பணத்தை விட மதிப்பு குறையவும் வாய்ப்புண்டு. சரியா? அதை தான் இடர்பாடு என்று சொல்கிறார்கள், ரிஸ்க் என்று சொல்கிறார்கள். ஸோ அதனால இந்த செல்வ மகள் திட்டத்தில் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடாதுங்க. அது நல்ல திட்டம். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் அதிகபட்ச வட்டி வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் அதுவும் ஒன்று. 8.25% வட்டி அதுக்கு தருகிறார்கள். சரியா? அதனால நீங்க அதை க்ளோஸ் எல்லாம் பண்ணிடாதுங்க. தெரிந்து கொள்ளுங்கள், அது 21 வருடங்கள் கழித்து தான் கிடைக்கும். அதை இந்த முறைகளில் தான் நீங்கள் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக சொன்னது. சரிதானே? சரி. அப்போ ஆபத்துனா என்னன்னு புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? அப்போ பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் நீண்டகால முதலீட்டிற்கு பாதுகாப்பானவை. நீண்டகால முதலீடுன்னு சொன்னா 7 வருடங்கள் 10 வருடங்கள் தாண்டிய முதலீட்டிற்கு உங்களுக்கு அதிக வருமானங்களை தரக்கூடியவை. சரிதானே? சரி. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 1.5 மணி நேரம் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன சொல்லிட்டோம்? நேரம் என்பது பணம் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? நேரம் என்பது பணம் தானே சொன்னோம். இரண்டாவது என்ன சொன்னோம்? பணம் நமக்காக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? சரி, பணத்தை நமக்காக வேலை செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வரவு செலவுகளை எழுத வேண்டும். அப்படிதானே? வரவு செலவுகளை எழுதும் பொழுது எது தேவையான செலவு, எது விருப்பமான செலவு என்பதை பிரித்தறிய தெரிந்திருக்க வேண்டும். சரிதானே? அதற்கப்புறம் குறிக்கோள்களை எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக குறிக்கோள்களை எழுதி கொள்ள வேண்டும். சரிதானா? சரி. அப்புறம் பணவீக்கம்னா என்னன்னு படித்தோம். அப்படிதானே? கூட்டு வட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிதானே? ஆபத்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? அப்புறம் விதி எண் 72 அப்படின்னு ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? விதி எண் 72 கேள்விப்பட்டிருக்கீங்களா? விதி எண் 72. விதி எண் 72னா வேற ஒன்றும் இல்லை. நம்மள்ட்ட எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படிதானே? அக்கா 1 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாயே கிடைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ அதற்கு எவ்வளவு வருமானம் நமக்கு கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா இல்லையா? அப்போ நீங்கள் மிக எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த விதி எண் 72 பயன்படுத்தி. சரியா? அது வேற ஒன்றும் இல்லை. 72 வகுத்தல் எத்தனை வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பணம் 2 மடங்கா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? எத்தனை வருடங்கள்? 10 வருடம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அந்த 10 அப்படின்னு சொல்றதை கொண்டு அதை வகுத்து விட்டால் போதுமானது. 72 வகுத்தல் 10 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7.2 கிடைக்கும். அப்படிதானே? அப்போ நீங்கள் முதலீடு செய்கின்ற பணத்திற்கான வருமானம், வட்டி வருமானம் என்பது 7.2%. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரிதானே? அப்ப விதி எண் 72 பயன்படுத்தி நீங்கள் வட்டி விகிதத்தை தெரிந்து கொள்ளலாம். சரிதானே? சரி. அப்போ மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா நிகர மதிப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு 10 நிமிடங்கள் தான், நான் முடிச்சிடலாம். சரியா? ஒரு நிகர மதிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நிகர மதிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெட்வொர்க். நமக்கு நம்மளோட நிகர மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் தெரில. அப்படிதானே? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ மதிப்புன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாதுன்னா நல்ல விஷயம். சரிதானே? சரி. அப்போ நிகர மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த செல்வம் சேர்க்கிறவர்கள் செய்கின்ற 3 மிக முக்கியமான வேலைகள். 1 வரவு செலவுகளை எழுதி கொள்வது, 2வது குறிக்கோள்களை குறித்து கொள்வது, 3வது நிகர மதிப்பை தெரிந்து கொள்வது. அவர்களுடைய நிகர மதிப்பை தெரிந்து கொள்வது. சரியா? நிகர மதிப்பு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பண மதிப்பு எவ்வளவு, அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய பண மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்றது. அது எதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம சொன்னோம்ல இவ்வளவு நேரம், நீங்க பணம் வரவு செலவுகளை எழுதுனா, குறிக்கோள்களை எழுதுனா நீங்கள் கடன் இல்லாமல் வாழலாம், சேமிப்பை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். அப்படிதானே?
அப்போ நீங்கள் வளர்வது உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்ல. நீங்கள் வளர்வது உங்களால் பார்க்க முடிந்தால் மட்டும்தானே நீங்கள் அதில் தொடர்ந்து நிலையாக செயல்பட முடியும். சரிதானே? அப்போ அதற்காக தான் இந்த நிகர மதிப்பு, அதை நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. நிகர மதிப்பு உங்கள் கையில் 4 பக்கம் பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 2வது பக்கம் இருக்கும் பாருங்க, ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. சொத்துக்களும் பொறுப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. கொடுத்துருக்காங்களா? நிகர மதிப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா? சரி, அதுல சொத்துக்கள்லாம் என்ன, பொறுப்புகள்லாம் என்ன? சொத்துக்கள் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் மதிப்பு. சரியா? உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், இல்லைன்னா சேவிங்ஸ் முதலீடுகள் இருக்கலாம். சரிதானே? இதற்கெல்லாம் ஒரு பண மதிப்பு இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதனுடைய பண மதிப்பை குறித்து கொள்ளுங்கள் சொத்துக்கள் பக்கம். சரிதானே? பொறுப்புகள்லாம் என்ன? பொறுப்புகள்லாம் என்ன? பொறுப்புகள் என்பது என்னன்னா நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டியது. நம்ம கடன் வாங்கினா பிறருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும் இல்ல. அப்ப நாம் எதெல்லாம் பிறருக்கு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் என்னது? பொறுப்புகள். சரிதானே? இப்போ நீங்க வீடு வச்சிருப்பீங்க, அந்த வீட்டோட மதிப்பு ஒரு 20 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க, சொந்த வீடு, அதற்கு மதிப்பு 20 லட்சம் ரூபாய். ஒருவேளை அந்த வீட்டின் மீது நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள், ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொத்துக்கள்ல வீட்டின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய். சரிதானா? பொறுப்புகள்ல வீட்டு கடன் 10 லட்சம் ரூபாய். எழுதிடலாமா இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எதெல்லாம் நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் பொறுப்புகள் எழுதிடணும். இப்போ உங்களுடைய சொத்தினுடைய மதிப்புகளை கூட்டுங்கள், பொறுப்புகளினுடைய மதிப்புகளை கூட்டுங்கள். இரண்டுக்குமான வேறுபாடு தான் என்னது? நிகர மதிப்பு. சரியா? அப்ப நிகர மதிப்பு என்பது பொறுப்புகளுக்கும் சொத்துக்களுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ ஒருவேளை உங்களுடைய சொத்தின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பொறுப்புகளின் மதிப்பு 50,000 ரூபாய் என்றால் உங்களுடைய நிகர மதிப்பு எவ்வளவு ரூபாய்? 50,000 ரூபாய். சரிதானே? ஒருவேளை உங்களுடைய சொத்துக்கள் மதிப்பு 1 லட்சம் ரூபாயும் உங்களுடைய பொறுப்புகளின் மதிப்பு 1,25,000 ரூபாயுமாக இருந்தால் உங்களுடைய நிகர மதிப்பு எவ்வளவு? நிகர மதிப்பு எவ்வளவு? -25,000 ரூபாய். சரிதானே? இப்போ -25,000 ரூபாய் என்றால் நீங்கள் கடன், உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரிதானே? இப்போ நீங்க வரவு செலவு எல்லாம் எழுதுறீங்க, வரவு செலவு எழுதி குறிக்கோள்கள் எழுதி கொண்டு சேமிக்க தொடங்குகிறீர்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கடன் இருந்தால் கடனை அடைக்க தொடங்குகிறீர்கள் என்றால் உங்களுடைய நிகர மதிப்பு கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? கடன்களை குறைக்கும் பொழுது உங்களுடைய நிகர மதிப்பு கூடுமா குறையுமா? கூடும். அப்படிதானே? அதே போல் உங்களுடைய சேமிப்புகளை அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய நிகர மதிப்பு கூடும். சரிதானே? அப்போ உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் தொடர்ந்து நிலையாக செயல்படுவீர்களா இல்லையா? செயல்படுவீர்களா இல்லையா? இதற்காகத்தான் இந்த செல்வம் சேர்ப்பவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய இந்த 3 வேலைகள். 1 வரவு செலவு திட்டங்களை எழுதுவது, 2வது குறிக்கோள்களை குறித்து கொள்வது, 3வது நிகர மதிப்பை தெரிந்து கொள்வது. அவர்கள் குறித்து கொள்கிறார்கள், நான் ஒவ்வொரு வருடமும் எத்தனை சதவீதம் வளர வேண்டும் என்று குறித்து கொள்கிறார்கள். எத்தனை சதவீதம் வளர வேண்டும் இல்லது எவ்வளவு தூரம் வளர வேண்டும் என்பதை குறித்து கொண்டு அதற்காக உழைக்கிறார்கள். சரியா? அப்ப இந்த 3 விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு உங்களுக்கு உங்களுடைய வீட்டோட மதிப்பு தெரியும்ல, அதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் இதே 2026ல் இன்றிலிருந்து, இன்றைய மதிப்பிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளீர்கள் அப்படின்னு உள்ளது தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? சரிதானே? சரி, இறுதியாக கடன். கடன் இருக்குதா இல்லையா? கடன் இருக்குதா இல்லையா? இருக்குது. கடனை எப்படி தீர்க்கிறது? எப்படி தீர்க்கிறது கடனை? சரி, கடன் நல்லதா கெட்டதா? கடன் நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்படிதானே? சரி, கடன் கெட்டது. பொதுவாகவே கடன் என்பது கெட்டதுதான். ஆனால் கடனில் நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு 2ஆ நம்ம பிரித்து கொள்ளலாம். சரியா? சரி, இதுல கடன் அப்படின்னு சொல்றோம்ல, எத்தனை பேர் ஒரு கடனை அடைப்பதற்காக மறுகடன் வாங்குகிறீர்கள்? எல்லாரும் அப்படிதான் வாங்குறீங்க. அப்படிதானே? தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம்? ஒரு கடனை அடைப்பதற்கு மறுகடன் வாங்கினீர்கள் என்றால் அதற்கு பொருளாதாரத்தில் பெயர் என்னன்னு தெரியுமா? நிதி தற்கொலை. நிதி தற்கொலை. ஏன் அதை நிதி தற்கொலை என்று சொல்லுகிறார்கள் என்றால்,
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி விட்டீர்கள் என்றால் அந்த நிதி தற்கொலையில் நிதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. மீதி என்ன இருக்குது? பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோமா? இல்லை நம்ம ஊர்லேயே சில சமயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஏன்னா கடன் அவ்வளவு மிக கொடியது. அது எப்படி வளருகிறது என்று உங்களால் பார்க்கவே முடிவதில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ஊர் பக்கத்திலே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு 10,000 ரூபாய் கடன் தான் வாங்கியிருப்பாங்க, அதை அடைப்பதற்கு ஒரு 15,000 ரூபா வாங்குவாங்க. அப்படியே ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க கடன் 10,000 ரூபாயில் தொடங்கின கடன் 10 லட்சமாக வளர்ந்து நிற்கும். அந்த அம்மாவிட்டையோ அல்லது வீட்டுக்காரம் அவற்றையோ போயிட்டு இந்த கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியவே தெரியாது. சரிதானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளவு மிக கொடியது அது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வரவு செலவுகளை கண்டிப்பாக எளிதாக வேண்டும். சரிதானே? அதற்காக தான் நாம் வரவு செலவுகளை எழுத வேண்டும் என்று சொல்வது. சரியா? சரி, அப்போ இந்த கடன் எது நல்ல கடன் எது கெட்ட கடன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் வாங்குகின்ற கடன்கள் நல்ல கடன்கள். இப்போ உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். சில பேருக்கு தையல் துணியெல்லாம் தைக்க தெரியும், அப்படிதானே? அதற்காக ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க முடியுமா இல்லையா உங்க வீட்டுக்கு? அதற்காக நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்றால் அது என்னது? நல்ல கடன். அதே போல் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குறீங்க. பிள்ளைய படித்து முடிச்சோன்னா வேலைக்கு போகுமா இல்லையா? அதனால வருமானம் வருமா இல்லையா? அதற்காக வாங்குகின்ற கடன் நல்ல கடன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு வருமானத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் வாங்குகின்ற கடன் நல்ல கடன். மற்றபடி இந்த 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் வாங்குறோம்ல, அதற்கு மாதாந்திர தவணை தொகையெல்லாம் கட்டுறோமா இல்லையா? அது நல்ல கடனா? எந்த பொருளினுடைய மதிப்பெல்லாம் குறைகிறதோ அதற்காக நீங்கள் வாங்குகின்ற கடன்கள் எல்லாம் என்னது? கெட்ட கடன்கள். ஆனால் உங்களுக்கு தேவையே இல்லையோ மொபைல் வாங்குவதற்கும் ஃப்ரிட்ஜ் வாங்குவதற்கும் வாஷிங் மிஷின் வாங்குவதற்கும் என்ன செய்யறாங்க? கடனை கூட்டு தராங்க. வித்தியாசம் புரிஞ்சதில்லை உங்களுக்கு? சரிதானே? சரி, அப்போ நாம் கடன் வாங்குவதற்கு எவ்வளவு தூரம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்குவதற்கு ஒரு எல்லை தகுதி அப்படின்னு இருக்குதுல்ல, அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தில் 20% மட்டுமே நீங்கள் கடன் வாங்குவதற்கு தகுதியானவர்கள். 20% மட்டுமே. அப்போ 20% என்பது எவ்வளவுன்னா, ஒருவேளை உங்களுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாயில் 20% என்பது எவ்வளவு? 20,000 ரூபாய். சரிதானே? அப்போ இந்த 20,000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்குவதற்கு தகுதியானவர்கள். சரியா? எப்போ இந்த 20,000 ரூபாய் லிமிட்டை தாண்டி போயிட்டோமோ அப்போதான் நம்ம ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க போகிறோம். சரிதானே? அப்போ இதெல்லாம் ஒரு நமக்கு என்னது? ஒரு அலாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எச்சரிக்கை. நீங்கள் ஒரு கடனை அடைப்பதற்கு மறுகடன் வாங்குறீங்கன்னா இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? உஷாரா இருக்கணும். அப்படிதானே? சரிதானே? சரியா? அப்போ கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். இந்த கடன் வாங்குவதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் 2 கேள்விகள் கேட்டால் போதுமானது. முதல் கேள்வி நீங்க என்ன கேட்கணும்னா, நான் வாங்குகின்ற இந்த கடன் என் பண மதிப்பை உயர்த்துமா? 2வது கேள்வி, நான் வாங்குகின்ற இந்த கடனிற்கான மாதாந்திர தவணை தொகையை எவ்வித தடங்களும் இடைஞ்சலும் இல்லாமல் என்னால் தொடர்ந்து கட்ட முடியுமா, செலுத்த முடியுமா? இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு பதில் தெரியும். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? நம்ம மனசுக்குள்ள சொல்லும். அப்படிதானே? ஒரு உறுத்தல் வருமா இல்லையா? அது நம்மளை கடன் வாங்குவதை தள்ளி போட வைக்கும், இல்லைன்னா கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும். சரிதானே? 3வது கேள்வி, நான் கடன் வாங்கி விட்டேன் என்றால் என்னுடைய மாத செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? என்னால் என் மாத செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க இந்த 3 கேள்விகளையும் கேட்டுக்கொண்டாலே கடன் வாங்குவதை பெரும்பாலான சமயங்களில் தவிர்த்து விடலாம். சரிதானே? சரி, அது போக சில சேமிப்பு முதலீடு திட்டங்கள், இந்த பேங்க்ல எல்லாம் PPF அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேங்குக்கு எல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? அங்க யாராவது உங்கள்கிட்ட PPFன்னு ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஓய்வூதிய திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. அப்படிதானே? நீங்கள் எனி பேங்குக்கு போனா யாரெல்லாம் 45 வயதிற்கு உள்ளாக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு PPF அக்கௌண்ட்டை தொடங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது 60வது வயதிலிருந்து உங்களுக்கு ஓய்வூதியத்தை தரும்.
சரியா? நீங்கள் எவ்வளவு பணம் சேமிக்கிறீர்களோ அதை பொறுத்து அது என்ன பண்ணும், 60வது வயதிலிருந்து உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். சரியா? அதே போல தான் என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் ஓய்வூதிய திட்டங்கள் பேங்க்ல இருக்கிறது. சரியா? எந்த பேங்க்லயும் சொல்ல மாட்டாங்க, நீங்களா போய் கேட்டுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான பயன் இருக்குது தெரியுமா இந்த ஓய்வூதிய திட்டத்தில், பிபிஎஃப்ல? இந்த பணத்தை யாருமே அட்டாச் பண்ண முடியாது. அட்டாச்னா என்னது? இப்போ உங்க மேல யாராவது கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம் கேஸ் போட்டு. ஆனால் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் சேர்க்கின்ற பணத்தை யாருமே வாங்க முடியாது. கவர்மெண்டால் கூட அதை வாங்க முடியாது. சரிதானே? அவ்வளவு பயனுள்ளதாங்க அந்த திட்டம். சரியா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். சரியா? சரி, இறுதியாக ஒரு 3 விஷயங்கள். இந்த சேமிப்பு அப்படின்னு சொல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். வரவு செலவு எழுதுங்க, குறிக்கோள்களை குறித்து கொள்ளுங்கள், நிகர மதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள், கடன் வாங்குவதை தவிருங்கள், முதலீடுகள் அப்படின்னு சொன்னோம். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்க விதி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விதி என்னன்னா, உங்கள் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யாதீர்கள். சரிதானே? வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யாதீர்கள். 2வது விதி, எப்பொழுதும் எதிர்காலத்திற்காக திட்டம் இடுங்கள். 3வது விதி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? உங்கள் பணம் வளர உதவி செய்யுங்கள். பணம் எப்படி வளர உதவி செய்வீங்க? பணம் எப்படி வளர உதவி செய்வீங்க? பணம் எப்படி வளர உதவி செய்வீங்க? பணத்துக்கு வீட்டில் பானைக்குள்ள போட்டு வச்சுக்கலாமா? பணத்தை வாங்கி இல்லை, பணத்தை வளர உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு அல்லது சேமிப்பு செய்யும் பொழுது நீங்கள் காலங்கள், எத்தனை காலங்கள் நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்களோ அத்தனை காலங்கள் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் பணம் வளர உதவி செய்வது அப்படிங்கிறது. அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம வீட்டில எல்லாம் மாமரம் தென்னை மரம் எல்லாம் இருக்குமா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. ஒரு மாமரம் வளரணும்னா எத்தனை விதைகள் தேவைப்படும்? எத்தனை விதைகள் தேவைப்படும்? ஒரு விதையை எடுத்து நம்ம குண்டு தோண்டி புதைச்சி வச்சிட்டோம்னா அது உடனே வளர்ந்து பலன் கொடுக்குமா? அது உடனே வளர்ந்து பலன் கொடுக்குமா? எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? ஒரு 7 வருடங்கள், குறைந்தது 5 முதல் 7 வருடங்கள் காத்திருக்கணும். அப்படிதானே? 7 வருடம் கழித்து அது, நீங்க எனக்கு ஒரே ஒரு விதை தான் வச்சு நட்டீங்க, அதனால ஒரே ஒரு விதை பழம் தான் நான் கொடுப்பேன், மாங்காய் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுமா? எவ்வளவு கொடுக்கும்? நிறைய கொடுக்கும். அப்படிதானே? அது வாழ்நாள் முழுவதும், அதுக்கு எவ்வளவு நாள் உயிர் இருக்குதோ அதுவரை பலன் கொடுக்கும். அது மாதிரி தான் நீங்கள் சேமிக்கின்ற பணமும். நீங்கள் அதை வளர உதவி செய்தால் அது உங்களுக்காக வேலை செய்யும். சரியா? சரி, இப்போ இந்த 2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படிதானே? இந்த அதில் 50 வயசு 60 வயசு 70 வயசுல எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லை? நாங்கள் இனி இதை எப்படி எழுதுறது, நாங்கள் எழுதி எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம இவ்வளோ நேரம் பேசினதை மிக எளிமையாக 50 30 20 அப்படின்னு ஒரு விதியில் நம்ம சொல்லிக்கலாம். 50 30 20 அப்படின்னு ஒரு விதி. இது எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் 50 ரூபாய், 50 என்பது 50 ரூபாய் உங்கள் தேவையான செலவுகளுக்காக. சரிதானா? 50 ரூபாய் என்பது உங்கள் தேவையான செலவு. 30 ரூபாய் என்பது உங்கள் விருப்பமான செலவுகளுக்காக. சரியா? 30 ரூபாய் விருப்பமான செலவு எதெல்லாம்? ஹோட்டலில் சாப்பிடணும், படம் பார்க்க போகணும், வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும், அப்படிதானே? மாதாந்திர தவணை தொகையெல்லாம் கட்டணும் இல்லை? இதெல்லாம் உங்கள் விருப்பமான செலவுகளுக்காக. 20 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ 50 30 20 என்பது 50 ரூபாய் என்பது உங்கள் தேவை, 30 ரூபாய் என்பது உங்கள் விருப்பம், 20 ரூபாய் என்பது உங்கள் எதிர்கால சேமிப்பிற்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக. சரிதானே? சேமிக்கலாமா இல்லையா? சரி, 2 மணி நேரங்கள் நீங்கள் பொறுமையாக காத்திருந்து தெரிந்து கொண்டமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நீங்கள் எதிர்காலத்தில் பணமழையில் செழிக்க வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி பயிற்சி பயனுள்ளதாக இருந்ததா? சத்தம் கேட்கல. சரி, இந்த பயிற்சியில என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க?
என்னது? வீட்டில் போய் பண்ணுவீங்க. உங்களை சும்மா விட போகிறது கிடையாது, சரியா? இந்த பயிற்சி இன்னைக்கு உள்ள சூழல்ல நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இந்த குடும்ப பொருளாதாரத்தில் பெரிய மையமாக இருக்கிறது பெண்கள். அப்படி கொண்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நம்ம தேசத்தின் அமைப்பு, சரியா? ஒவ்வொரு குடும்பத்தையும் நிர்வகிக்கிறது யாரு? பெண்கள் தான். அப்போ பெண்கள் நினச்சா கண்டிப்பாக நம்ம அந்த பொருளாதாரத்தில் வீட்டில் நிதி திட்டமிட்டு அதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, பழைய கால பாடல். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 6ஐ 100 ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு பாடல் வரி. எனக்கு அது தெளிவாக தெரியல, அந்த பாடல் வரி உண்டு. ஆனால் இன்னைக்குள்ள அம்மாக்கள் அப்படி நம்ம பண்ணுவோமா? கண்டிப்பாக கிடையாது. உண்டா இல்லையா? நான் எனக்கு சின்ன வயசில் கூட நம்ம உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நம்ம நினச்ச உடனே அந்த பொருளை நமக்கு கண்டிப்பாக வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இதில் என் அம்மா வயசுலேயும் இருக்கீங்க, அதை விட பெரியவங்களும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இல்லை உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளை என்ன ஒரு பொருளை கேட்குதோ அதை உடனே வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? சார் நமக்கு அழகாக சொல்லி தந்தாங்க. ஒரு 10,000 ரூபா மாத வருமானம் சம்பளம் வாங்குவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கும், அதே இதை நம்ம ஒரு செகண்டில் எவ்வளவு செலவு பண்ணுவோம். எல்லாமே நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் நினச்சா டெய்லியும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நமக்கு தேவையான செலவுகள் எது, விருப்பமான செலவு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக என்னது நம்ம பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ நானே கூட சமீபத்தில் ஒரு நாள் எனக்கு கையில் இருந்த பர்ஸு தொலைஞ்சு போச்சு. ஆனால் அதில் எவ்வளோ காசு இருந்து என்னெல்லாம் பொருட்கள் இருந்துன்னு வர என்னால் தெளிவாக சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலை? ஏன்னா நான் இந்த வரவு செலவு கணக்குகளை எழுதி வைக்கதே கிடையாது. ஆனால் இந்த பயிற்சியை உள்வாங்கின பிறகு கண்டிப்பாக நான் அதை ஒரு உண்மையாட்டு ஒரு முடிவாக சொல்லணும்னா, என் பேக்கில் இருந்து 1 ரூபா எடுத்து செலவு பண்ணனாலும் எனக்கு கண்டிப்பாக என்னது ஒரு தானம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, நினச்ச நேரம் என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவ்வளவுத்துக்கு பயனுள்ளதாக அந்த பயிற்சி எனக்கு அன்னைக்கு இருந்து. இன்னைக்கு கண்டிப்பாக என் பேக்கிலேருந்து பஸ்ஸுக்காக இருந்தால் கூட 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ணோன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு குடும்பம்னு சொல்லுது பல எதிர்பார்ப்புகளும் தியாகங்களும் கொண்டதான் நம்ம குடும்பம். அப்போ நம்ம பல்வேறு தியாகங்களை பண்ணாதான் அந்த எதிர்பார்ப்பு, சார் சொன்னாங்கல்ல குறிக்கோள்கள், அந்த எதிர்பார்ப்பை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரவு செலவு கணக்குகள் அப்புறம் குறிக்கோள்கள் இதெல்லாம் எழுதி வச்சு, அதே மாதிரி வரக்கூடிய சங்க நாட்களில் உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த வரவு செலவு கணக்குகள் கண்டிப்பாக இருக்கணும். சார் தெளிவாக சொல்லி தந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அதை கண்டிப்பாக எங்ககிட்ட கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் அந்த வரவு செலவு கணக்குகளை எழுத நேரம் ஆரம்பத்திலே நான் எல்லாம் எழுதிட்டேன், எனக்கு கடனை குறைக்க முடியலை அப்படின்னு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 3-4 மாதம் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு நிதி மேலாண்மையில் மாற்றம் வரும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னால் என்னுடைய கடனை கண்டிப்பாக அடைக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். யார் கேட்டாலும் நம்ம முடிவாக அதை சொல்ல முடியும். அதனால இந்த பயிற்சியை பயனுள்ளதாக மாற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஒவ்வொரு ஊரும் தன்னிறை வடைந்திட வேண்டும், ஒவ்வொரு நிலமும் தன்னுயிர் பேணிட வேண்டும். ஒவ்வொரு ஊரும் தன்னிறை வடைந்திட வேண்டும், ஒவ்வொரு நிலமும் தன்னுயிர் பேணிட வேண்டும்.